தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 17 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 6.23 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். தமிழ்நாட்டு அரசியலில் 4 முனை போட்டி நிலவுவதால் இந்த தேர்தல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கோலகபுபாறு இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் நிறுத்தும் DAP வேட்பாளரை ஆதரிப்பதற்கு எதிராக வாக்காளர்களுக்கு அறிவுரை கூறுவதாக உரிமை கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய சமூகத்தை ஒற்றுமை அரசாங்கம் நடத்தும் விதத்தில் அதிருப்தி உள்ளது என்று அதன் தலைவர் பேராசிரியர் ராமசாமி தெரிவித்துள்ளார். வாக்காளர்களின் ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று உரிமை கட்சி நம்பவில்லை. இருப்பினும் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று வாக்காளர்களை, குறிப்பாக இந்தியர்களை உரிமை கட்சி கேட்கும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் PN வேட்பாளரை விரும்பினால் வேட்பாளருக்கு வாக்களிப்பது அவர்களின் விருப்பமாகும். ஆனால் பக்கத்தான் ஹரப்பான் தலைமையிலான மடானி அரசுக்கு வலி மிகுந்த பாடம் கற்பிப்பதே உரிமை கட்சியின் முதன்மையான பணி என்று அவர் தெரிவித்துள்ளார். மலாக்கா மாநில செயலாளர் டாக்டர் ஜைடி ஜொகாரி மாரடைப்பால் காலமானார். 54 வயதான அவர் இன்று காலை 8:15 மணியளவில் மலாக்கா மருத்துவமனையில் காலமானதாக அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜைடி கடந்த 2022ஆம் ஆண்டு பதவிக்கு நியமிக்கப்பட்டார். 1996இல் பொதுச்சேவை துறையில் உதவி செயலாளராக தனது பணியை தொடங்கினார். 2017ஆம் ஆண்டு மலாக்கா நிலம் மற்றும் சுரங்க அலுவலகத்தின் இயக்குநராகவும், பின்னர் 2020ஆம் ஆண்டு மாநில நிதி அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டார். பின்னர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமியை மலேசிய இந்து சங்க பொறுப்பாளர்கள் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் வழிபாட்டு தலங்களின் நீண்ட கால சிக்கல்கள் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், மலேசிய இந்து சங்க மறுமலர்ச்சி குறித்து சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் இந்து சங்க தேசிய தலைவர் தங்க கணேசன் தெரிவித்தார். ஆலயங்களில் நில பிரச்சனை சிக்கலுக்கு அரசாங்க மட்டத்தில் பேசி தீர்க்கமான முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று துணை அமைச்சரிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 160 வழிபாட்டு தலங்கள் திவால் நிலைக்கு ஆளாகி உள்ளதாகவும் அமைச்சரின் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்றதாகவும் அவர் கூறினார். நேற்று சராவா சிபுவில் உள்ள ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மானில் உள்ள பழைய உலோக தொழிற்சாலையில் ஹைட்ராலிக் ஆயில் ட்ரம் வெடித்ததில் லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். பாதிக்கப்பட்ட 37 வயதான உள்ளூர் நபர் தலையில் பலத்த காயம் அடைந்து இடது கையை இழந்தார். வெப்பத்தின் காரணமாக ட்ரம் விரிவடைந்து வெடித்ததாகவும், இச்சம்பவத்தால் வேறு எந்த சேதமோ அல்லது காயமோ ஏற்படவில்லை என்றும் சிபு மாவட்ட காவல்துறை தலைவர் ACP ஜுல்கிஃப்லி சுகாயிலி தெரிவித்தார். மலேசியாவின் புதிய பொருளாதார கொள்கை தென்னாப்பிரிக்காவின் சிறுபான்மையர் உயர்வுக்கு வழிவகுத்தது என்று மலேசியாவுக்கான தென்னாப்பிரிக்க தூதர் டேவிட் மால்கம்சன் தெரிவித்துள்ளார். கடந்த 1971ஆம் ஆண்டு துன் அப்துல் ரசாக் தலைமையிலான அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார கொள்கை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் இரு நாடுகளும் ஒரே மாதிரியான விளைவுகளையும் சவால்களையும் எதிர்கொண்டதாக அவர் கூறினார். தென்னாப்பிரிக்காவில் கருப்பின பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்காக தங்களுக்கு பயன்பெற்ற திட்டங்களில் மலேசியாவின் புதிய பொருளாதார கொள்கை முதன்மையாக விளங்குகிறது. இது தென்னாப்பிரிக்காவின் சிறுபான்மையினர் வளர்ச்சியில் ஒரு பெரிய பங்கை கொண்டிருந்தது என்று மால்கம்சன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.